திருக்குறள் வகுப்பாசிரியர்களுக்கும் நமது இந்த நிகழ்ச்சியை நடத்தி வரும் நமது தலைவர் அவர்களுக்கும் மற்றும் பெண்ணுக்கு வந்து மகிழன் போன்றவர்கள் உதவி செய்வதற்கும் எனது மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது நமது குழுவினர் எல்லாம் வந்துவிட்டார்கள் என்று நினைக்கிறேன், இன்னும் தெரியவில்லை. நன்றி. இப்பொழுது நமது திருக்குறள் வகுப்பு துவங்க இருக்கிறது. அதாவது அனைவருக்கும் தேசிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஸ்லாமட் ஹாரி மெர்டேக்கா. இன்றைய திருக்குறள் வகுப்பு இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற உள்ளது. சரியாக மலேசிய நேரம் இரவு 8 மணிக்கும் இந்திய நேரம் மாலை 5:30 மணி அளவிலும் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமைகளில் நடைபெற்று வருகிறது. இன்று 108வது அதிகாரமான கயமை என்ற அதிகாரத்தில் 10 குறட்பாக்களையும் நமது வகுப்பு ஆசிரியர், அதாவது திருக்குறள் வகுப்பு ஆசிரியர் திரு கம்பார் கனிமொழி அவர்கள் திருக்குறள் வகுப்பு நடத்த உள்ளார்கள். அவர்களை வருக வருக என வரவேற்பு நல்கி நாம் அனைவரும் ஒன்றாக இருக்கை கரமொழி தந்து வரவேற்போம். வாருங்கள் ஐயா, எங்கள் ஆசிரியர் அவர்களது இது வந்துவிட்டார் என்று நினைக்கிறேன். திரு கம்பார் கனிமொழி ஆசிரியர் அவர்கள், வணக்கம், சொல்லுங்கள். அதுக்கு முன்பு ஒரு சின்ன விளக்கம். 108வது அதிகாரமான கயமை என்ற அதிகாரத்தில், கயமை என்றாலே நானும் இப்பொழுதுதான் சார் சொன்ன பிறகுதான் அதை பார்த்து வந்தேன். துன்பம் வந்தடைந்த காலத்தில் கூட பிறருக்கு விலையாக விற்பதற்கு உள்ளவர் கூட கயவர் ரெடியாக இருக்கிறார்கள். அதே மாதிரி நம்ம அதிலிருந்து ஒரு துன்பம் வரும்போது அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளவும் பிறரிடம் விட்டு விடுகிற தகுதிதான் கயவர்களுக்கு மிகவும் தகுதியாக இருக்கிறது என்பதையும், நமக்கு லாபமோ நஷ்டமோ வரும்போது தம்மை கூட பிறருக்கு அடிமையாக்கும் கயவரும் உண்டு. இது மொழிகளுக்கெல்லாம் வேறு எந்த தொழிலுக்கும் கயவர் உரியவராக மாட்டார். குறைகளை கொண்டு குறைகளை சொன்னாலே சான்றோர்களிடம் பயனை பெற முடியும். ஆனால் கயவரிடமோ கரும்பை நசுக்கி சாறு பிடிவது போல் போராடிய பின்புதான் பயனை பெற முடியும். ஆகவே ஒருவர் உடுப்பதையும் உண்பதையும் பார்த்து கண்டு கூட கயவன் பொறாமை கொண்டு அவன் இல்லாத பழியை வேண்டுமென்றே குற்றம் கூறி நன்மக்கள் மீது வடு காணும்படி உண்டாக்க முயல்வான் என்பதும் இங்கே வள்ளுவர் பெருமான் அவர்கள் கூறியுள்ளார்கள். அதே நேரத்தில் கயவரும் தேவரை போல் சில இடங்களில் விரும்புகின்றவற்றை செய்து மனம் போன போக்கில் நடத்துதலால் கயவரும் தேவரும் ஒரே தன்மையுடைய கூட இருக்கிறார் என்று வள்ளுவர் இப்படியும் சொல்லியுள்ளார். இதை பற்றி எல்லாம் நமது ஆசான் அவர்கள் நன்கு இங்கே விளக்கம் தர இருக்கிறார்கள். அதை கேட்டு மகிழ்வோம். நன்றிங்க சார், வணக்கம். நன்றி 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 நன்றி. இன்றைக்கு புதிய இடம், புதிய தோற்றம். அதனால ஓரளவு இந்த இடத்துல இருந்து நான் வகுப்பு நடத்துவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததுக்கு உண்மையிலே நான் மனம் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏனென்றால் நான் எங்க போறது, எப்படி இந்த பணிகளை செய்வது என்று கொஞ்சம் தாங்கி கொண்டே இருந்தேன். நல்ல வேலை ஒரு இடத்த காட்டி அந்த இடத்துல செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார்கள். அந்த இடத்துல தான் உங்களோட இப்போ நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன். கயமை என்ற ஒரு அதிகாரம். கயவர்கள் என்று சொல்லுவதை நாம் அடிக்கடி கேட்டிருப்போம். கயமை என்ற சொல்லை நாம் அதிகமாக கேட்டதில்லை. பேராசிரியர் டாக்டர் மு வரதாசனார் அவர்கள் கயமை என்ற ஒரு நல்ல ஒரு நூலை எழுதியிருக்கின்றார்கள். அதுல கயமை குணம் உள்ளவர்களுடைய அந்த கதை மாந்தர்களை உருவாக்கி அவர்கள் மூலம் எப்படிப்பட்ட தன்மைகள் உடையவர்களை கயவர்கள் என்று சொல்லலாம் என்பதற்கான விளக்கங்களை அந்த நூலிலே அவர் அதிகமாக காட்டியிருக்கின்றார்கள். அது ஒரு நாவல் சொல்கின்ற நெடுங்கதை. அதில் மட்டும்தான் நான் பெரும்பாலும் இக்காலத்துல கயமை என்ற சொல்லை இந்த கால இலக்கியங்களிலே பார்த்த ஒரு நூலாக இருந்தனால அதை நான் உங்களுக்கு பதிவு செய்ய உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். சரி, கயமை என்று சொல்வதற்கு நேர் எதிர் சொல்லாக இருப்பது சான்றாண்மை.
எங்க இருக்கு பார்த்துங்க நீங்க. சரி, இப்பொழுது வந்து அதற்கு நேர் எதிர் சொல்லாக இருப்பது சான்றாண்மை. கயமை என்பது கயவர்களையும், சான்றாண்மை என்பது சான்றோர்களையும் குறிப்பிடுவது. கயமை சான்றாமை இரண்டையும் நாம் வந்து நடைமுறையில் சொல்வதென்று சொன்னால் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்ற இரு சொற்களை வைத்துக் கொண்டு அதுக்கு விளக்கம் தந்துவிடலாம். ஆனால் பழங்கால இலக்கியங்களில் வந்து நல்லவர்கள் கெட்டவர்கள் என்ற சொற்களை எல்லாம் அவர்கள் பயன்படுத்துவது இல்லை. குணநலத்தை வைத்து மட்டுமே சொற்களை பயன்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. இன்று கயமை என்பதை பற்றிய முதல் சொல்லிலை வந்து திருவள்ளுவர் வந்து ஒரு ஐயப்பாடு என்றால் ஒரு சந்தேகத்தை அவர் நமக்கு எழுப்பி காட்டுகின்றார்கள். மக்களே போல்வர் கயவர், அவர் அன்ன ஒப்பாரி யாம் கண்டதில் என்று சொல்வார்கள். அதாவது மக்கள் எல்லோரும் ஒரே நிலையில் இருக்கின்றவர்கள், மக்கள் எல்லோரும் ஒரே நிலையில் வாழ்கின்றவர்கள். அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா இருக்கு நம்மளால் பார்க்க முடியாது. இன்றைக்கு நாம் வந்து அந்த ஆய்வுகளிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். நல்லவர்கள் என்றோ கெட்டவர்கள் என்றோ நம்மால் வந்து சொல்வதற்கு முடியாது. பார்த்த உடனே சொல்வதற்கான வாய்ப்பு நமக்கு இல்லை என்பதைத்தான் அவர் சொல்றாரு. அப்ப நம்ம அவர்களை எப்படி தெரிஞ்சுக்கணும்னா அவங்களுடைய பண்பு நலங்கள் பழகின்ற பிறகுதான் அவர் நல்லவர் கெட்டவர் என்ற ஒரு சூழ்நிலை அமையும் என்று நான் நினைக்கின்றேன். அதைத்தான் திருவள்ளுவர் சொல்கின்றார்கள். மன்னிக்க வேண்டும், சிறிது நேரம். சரி, நன்றிமா. ஓகே, சரிங்க. மக்களே போல்வர் கயவர், அவர் என்ன ஒப்பாரியான் கண்டதில் அப்படின்னு சொல்றாருன்னு சொன்னா அவரை போல ஒப்பானவர்கள், அவருக்கு ஒப்பானவர்களை நான் நம்ம இது வரைக்கும் சொல்ல முடியும். இவர்தான் கயவர் என்று யாரையுமே சொல்வதற்கான வாய்ப்பு இல்லை. அப்ப எதற்கு என்ன காரணம்னா அவர்கள் மக்களை போலத்தான் இருப்பார்கள். அந்த சொல்லிலேயே வந்து அவர் வந்து நம்முடைய உள்ளத்துல வந்து ஒரு ஐயப்பாட்டை, ஒரு சந்தேகத்தை எழுப்பி விட்டு போவதற்கு காரணங்கள் நாம் பழகின்ற பொழுது நம்முடைய அறிவை கொண்டுதான் ஒருவர் நல்லவர் கெட்டவர் என்பதை நாம் பகுத்து பார்க்க முடியும் என்பதை அந்த முதல் திருக்குறள் நமக்கு எடுத்து காட்டுகிறது. கயவர் பொதுவாக எல்லாரையும் போலவே இருப்பர், அவரை போல குணத்தை மாற்றிக்கொள்பவரை யாம் இதுவரை கண்டதில்லை என்று திருவள்ளுவர் இங்கே சொன்ன அந்த கருத்தை உள்ளடக்கியது அந்த முதல் திருக்குறட்பார். இரண்டாவது திருக்குறள், நன்றறிவாரிற் கயவர் திருவுடையர், நெஞ்சத்தால் அவலம் இலர். இப்ப அந்த திருக்குறள் நஞ்சறிவாரிற் கயவர் அப்படின்னு சொன்னால் நன்மை தீமைகளை ஆராய்ந்து பார்க்கின்றவர்கள், அவர்களை விட கயவர் வந்து திருவுடையவர்கள். திருவுடையவர்கள் சொன்னால் வந்து பேறு பெற்றவர்கள், அவர்கள் ரொம்ப சிறந்தவர்கள் என்ற நிலையை முதல் நமக்கு எடுத்து காட்டுகின்றார்கள். ஏனென்றால் நெஞ்சம் அவலம் இலர் என்று சொல்கிறார்கள். நெஞ்சத்தில் வந்து அவலம் என்று சொல்லுகின்ற துன்பம் என்பது அவர்களுக்கு இல்லை, அவர்கள் துன்பத்தை பற்றி கவலைப்படுவதே இல்லை. அதனால வந்து பெரும்பாலும் வந்து நல்லவர் கெட்டவர் என்று நாம் பார்க்கின்ற பொழுது இந்த துன்பம் இல்லாமல் வாழ்கின்ற வாழ்க்கை நல்லவர்களுக்கு உண்டு. ஆனால் கயவர்களுக்கு அந்த நிலைகள் இல்லை, அதை பற்றி அவர்கள் கவலைப்படுவதே இல்லை. ஆக உலக வாழ்க்கையை பொறுத்தவரையில் அவர்கள் கவலைப்படாமல் வாழுகின்ற தன்மையை உடையவர்கள் என்பதை இரண்டாவது திருக்குறளிலே அவர் எடுத்து நமக்கு காட்டுகின்றார்கள். நல்லவை பற்றி கவலைப்படாதவரை பிறரை பற்றி கவலைப்படாத கயவர் பேறு பெற்றவரே ஆவார்கள். இந்த பேர் என்பது சிறப்பு என்ற ஒரு பொருளை தரும். பேறு பெற்றவர்கள், சிறப்பு பெற்றவர்கள் என்று கூறுகின்றார்கள். அடுத்து மூன்றாவது திருக்குறள், தேவர்
அனைவர் கயவர், அவரும் தாம் மேவன செய்து ஒழுகலான். தேவர் போன்றவர்கள் கயவர்கள் என்று சொன்னார்கள். அது நாம் இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்த்தா அது கொஞ்சம் வேற விதமாக நம்ம கொஞ்சம் எடுத்துக்கணும். ஏன்னா தேவர் என்று சொல்லுகின்ற பொழுது அது பிற்காலத்தில் ஒரு ஜாதி பெயரை போல வந்தது. இது உயர்வானவர்களை குறிக்கின்ற ஒரு சொல்லாக இருந்தது. இந்தியாவை, தமிழ்நாட்டை பொறுத்த வரையில அந்த பெயர் உள்ள பெருமக்கள் பலர் இந்த குமுகாய நலங்கருதி பல அரிய பணிகளை செய்திருக்கின்றார்கள். அதனால தேவர்கள் கயவர்களை போன்றவர்கள் என்று சொல்லுவதை விட, இதுல எதனால் இந்த கயவர் இங்க வந்தாருன்னு சொன்னா, பல இலக்கியங்களை நாம் படிக்கின்ற பொழுது அந்த இலக்கியங்களிலே தொன்மங்கள் சொல்வார்கள். அந்த கதைகளிலே பார்க்கின்ற பொழுது தேவர்களாக இருக்கின்றவர்கள் தங்கள் விருப்பத்திற்கு எது வேண்டுமென்றாலும் செய்வார்கள். சிறிய சிறிய நிகழ்ச்சிகளுக்கும் சினம் கொள்வார்கள், மற்ற மேல் கோபப்படுவார்கள், அவர்களுக்கு இல்லாத துன்பங்களை தருவார்கள். தாங்கள் செய்து சரியோ தவறோ மற்றவர்களுக்கு அவர்கள் சொல்லுவது அப்படியே நடக்க வேண்டும் என்ற உணர்வு கொண்டவர்களாக இருப்பார்கள். அதை போன்ற தேவர்களைத்தான் நாம் இங்கே கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கருத்து சொல்லுவோம். தேவர் அனைவர் கயவர். இந்த இலக்கியங்களிலே காணப்படுகின்ற தேவர்கள் தங்களுடைய விருப்பங்களுக்கு ஏற்ப பலவிதமான தீமைகளை செய்கின்றவர்களாக இருப்பார்கள். அவர்களை போன்றவர்கள் தான் இந்த கயவர்கள் என்று திருவள்ளுவர் கொடுக்கின்றார். ஏனென்றால் அவரும் தம் மேவன செய்து ஒழுகலான், தாம் எதை விரும்புகின்றோமோ அதையே செய்து வாழ்கின்றவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள். அதை போன்றுதான் கயவர்கள் என்கின்ற கயவர்களும் தாங்கள் எதை விரும்புகின்றார்களோ அந்த விருப்பத்திற்கேற்ற வண்ணமே தங்களுடைய செயல்களை செய்து கொண்டவர்களாக இருப்பார்கள் என்று இந்த 3வது திருக்குறள் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அப்பொழுது தேவர் என்று சொல்லுகின்றவர்களும் கயவர் என்று சொல்லுகின்றவர்களும் ஒரே சமநிலையில் உள்ளவர்கள்தான். 2 பேரும் அவர்கள் விருப்பத்திற்கேற்பத்தான் வாழ்கின்றார்கள். ஆக எப்பொழுதுமே ஒருவர் தன்னுடைய விருப்பத்திற்கேற்ப வாழ்கின்ற வாழ்க்கை இருக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால், நாம் நம்முடைய வாழ்க்கையை பொறுத்தவரையிலையும் மற்றவருடைய நலன்கள் அதிலே இருக்கின்றதா, மற்றவருக்கு நன்மை அது தருகின்றதா என்பதை எண்ணி பார்த்துத்தான் நாம் எந்த ஒரு பணியையும் செய்ய வேண்டும் என்பதுதான் நாம் இங்கே சிந்திக்கத்தக்கதாக இருக்கின்றது. அதனால தேவர்கள் என்று சொல்லுகின்றவர்கள் கதைகளில் வருகிற தேவர்கள் சொல்லுகின்ற பொழுது அவர்கள் விருப்பத்திற்கு போல நடந்து கொள்ளுகின்றவர்களும் இந்த கயவர்களும் ஒருவர் என்று இந்த 3வது திருக்குறள் நமக்கு எடுத்து விளக்குகின்றது. அடுத்து 4வது திருக்குறளை பார்ப்போம். அகப்பட்டி ஆவாரை அகப்பட்டி ஆவாரை காணின், அவரின் மிகப்பட்டு செம்மாக்கும் கீழ். அகப்பட்டி ஆவாரை காணின், அதாவது தன்னை விட, அதாவது இந்த கயமத்தன்மைகள் ஒருவிடம் கூட இருந்துச்சுன்னா இந்த இன்னொரு கயவன் என்ன நினைப்பான்னு சொன்னா, அவனை விட நான் தான் இருந்தும் சிறந்தவன் என்று எண்ணுகின்ற எண்ணத்துக்கு வந்து விடுவார்கள். ஆக அந்த கயவர்களும் பார்த்து கொண்டாலும் அல்லது அவர்கள் ஒருவரை பற்றி ஒருவர் தெரிந்து கொண்டால் கூட அவர்கள் ஒருவரை உயர்ந்ததாக கருத மாட்டார்கள். அந்த சமயத்துல யாருக்கு வலிமை இருக்கிறதோ அந்த வலிமை உடையவர்கள் மட்டும்தான் சிறந்தவர்கள் என்ற உணர்வுகள் அவர்களுக்கு இருக்கும். அதனால் அதை பொறுத்தவரையிலும் எதுவுமே செய்வதற்கான வாய்ப்பு இல்லாதவர்கள் ஆவார்கள் என்பதைத்தான் திருவள்ளுவர் சொல்றார். அகப்பட்டி ஆவாரை, தன்னை போல இருந்து தன்னை போல அவனும் ஒரு கயவனாக இருப்பவரை பார்த்தால் அவரின் மிகப்பட்டு செம்மாக்கும் கீழ். இந்த கீழ் என்பது கீழ் மக்கள் கயவர்கள் என்று பொருளை தரும். கீழ் என்றால் இந்த கீழோர்கள், தன்னை விட யாரையும் மேலோராக கருத மாட்டார்கள், தான் எல்லாவற்றிலும் மேலோராக இருக்கின்றவர்கள் என்று எண்ணுவார்கள். இங்கே கயவர்களுக்கு ஒரு கோடிட்டு காட்டுகிறார். யார் கயவர்னா அவன் யாரையும் மதிக்க மாட்டான், தான் எல்லா மதிப்புக்கும் உரியதாக நினைப்பான், அவன் தான் கீழானவன் என்பதை இந்த 4வது திருக்குறள் கட்டியது. 3வது திருக்குறளை சொல்லுகின்ற பொழுது சொல்லிவிட்டார் அல்லவா, அவன் என்னென்ன விரும்புகின்றானோ அதெல்லாம் அவன் செய்வான்.
அது யாருடைய அதனால் மற்றவர் துன்பப்படுறார்களா துன்பம் இல்லையா என்பதை பற்றி அவன் வந்து கவலை கொள்வது இல்லை என்பதை 3வது திருக்குறள் சொல்லிட்டு, இங்கே வந்து மற்றவன் இவனை போல உள்ள மற்றவனை பார்த்து கூட இவன் வந்து மதிக்க மாட்டான், அவனையும் தன்னை விட கீழானவன் என்றுதான் அவன் எண்ணுவான் என்று இந்த 4வது திருக்குறளை திருவள்ளுவர் சொல்லுவார்கள். 5வது திருக்குறள், அச்சமே கீழ்களது ஆச்சாரம், எச்சம் அவா உண்டேல் உண்டாம் சிறிது. அச்சமே கீழ்களுடைய ஆச்சாரம். இந்த ஆச்சாரம் என்பது வடமொழி சொல்லு. அந்த ஆச்சாரம் என்பது தமிழ்ல வந்து ஒழுக்கம் என்று சொல்வார்கள். அப்போ இந்த கீழ் மக்களுக்கு, இந்த கயவர்களுக்கு எது ஒழுக்கம்ன்ட்டு அவன் கருதுறான்னு சொன்னா பயம்தான். பயத்துக்கு மட்டும்தான் அவன் பயந்தவன். மற்றவர்கள் அவர்கள் வந்து துன்பம் தருவார்கள் என்று எண்ணுகின்ற பொழுதுதான் அவன் தனக்கு ஒழுக்கத்தை பற்றி நினைப்பான். அது இல்லைன்னா 2வது சொல்றாரு, எச்சம் அவா உண்டேல் உண்டாம். அவா என்றால் ஆசை. தான் எந்த பொருள் மீது ஆசைப்படுகின்றானோ அந்த பொருள் தனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த இடத்திலும் இந்த கயவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் வந்து கொஞ்சம் ஒழுக்கம் உள்ளவர்கள் போல நடிப்பார்கள். இப்ப ஒழுக்கம் உள்ளவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதற்கு திருவள்ளுவர் சொல்றார்கள். அவன் எவ்வளவு பெரிய தீமையான எண்ணங்களை கொண்டிருந்தால் கூட ஒரு பொருள் தனக்கு வேண்டும் என்று சொன்னால் அதற்காக ஒழுக்கம் உள்ளவனைப் போல அவன் நடிப்பார்கள். இன்றைக்கு நாம் இயல்பாக பார்க்கணும்னு சொன்னா ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ ஒரு மேல ஒரு விருப்பம் தரான்னு சொன்னா அவன் வந்து ரொம்ப கொடியவனாக இருக்கலாம். ஆனால் அந்த பெண் தனக்கு கிடைக்க வேண்டும் என்பதனால அந்த இடத்துல பழகின்ற பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்ககிட்ட ரொம்ப நல்லவர்களைப் போல பழகுவார்கள். இது இன்றைய வாழ்க்கையிலும் நாம் பார்க்கலாம், பல இடங்களிலும் அதை அமையலாம். இப்ப இன்றைய நிலை இதை நாம் பார்க்கின்ற பொழுது பலரும் இப்படி பெண்களை ஏமாற்றுகின்றவர்களை நாம் நிறைய பார்க்கின்ற பொழுது ஏமாந்து போகின்ற பெண்களும் நிறைய இருக்கின்றார்கள், ஏமாற்றுகின்ற கயவர்களும் நிறைய இருக்கின்றார்கள். இந்த கயவர்கள் தான் வந்து அவர்களை வந்து நாம் கயவர் என்று திருவள்ளுவர் சொல்லுகின்றார்கள். அவங்க சொல்லும்போது அதனால அச்சம் பயம் இருந்தால் அவர்களுக்கு இல்லைன்னா அவா என்றால் ஆசை உண்டே உண்டாம் சிறிது. அதுல வந்து எவ்வளவு கொஞ்சம் தான் அவனை பார்க்கலாம், கொஞ்ச காலத்துக்கு பிறகு அவன் இயல்பாக அவனுடைய சொந்த உருவம் தெரிய ஆரம்பித்து விடும், அவன் எவ்வளவு கீழ்மையான குணம் உள்ளவன் என்று. அதனால இதெல்லாம் வந்து பெண்களானவர்கள் அதிகமாக படித்து வைத்துக் கொண்டால் இளமையானவர்கள் மிக நன்றாக இருக்கும். ஏனென்றால் வந்து ஒருவர் நல்லவரா கெட்டவரா முதலே சொல்லிட்டார், நல்லவரா கெட்டவரா யாராயவரான்ட்டு வந்து கயவர்களை நாம் பிரித்து பார்க்க முடியாது, அவர்களை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருக்குறளை அவர் சொல்லுகின்றார்கள். அவர்கள் ஆசைப்படுகின்றார்கள் என்பதற்காக மட்டும். இப்போ ஒரு இடத்துல திருட போகணும், இப்போ திருட்டு பொருளை பொருளன்றதுனால அந்த வீட்டுக்காரங்கிட்ட வந்து நல்லவர்களாக நடித்து அந்த பொருள்களை எடுத்து போறதுக்கும் முயற்சிப்பார்கள். எல்லாம் வந்து அவன் ஆசைப்பட்டு விட்டால், தவறானவற்றின் மீது அவன் ஆசை கொண்டு விட்டால் அவன் மற்றவர்களை ஏமாற்றி பிழைப்பனாக இருப்பான். அந்த ஏமாற்றி பிழைப்பவன் எவனோ அவன் கயவன் என்பதை நாம் மனதிலே கொள்ளலாம் என்பதுதான் திருவள்ளுவர் அங்கே சொல்லுவது. அடுத்து 6வது திருக்குறள், அதை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா 6வது திருக்குறளை பார்த்து வந்துச்சுங்க சார். ஐயா என்ன ஆயிட்டு சார்? வந்துருச்சுங்க சார், போட்டீங்க. 6வது குறள் வந்து விட்டது. ஐயா பேசுறது கேக்குதா? அவர் பேசவே இல்லை இன்னும். ஏதோ அதான் செஞ்சிட்டு இருக்காரு. சரி, ஓஹோ சரி சரி. அரை பறை அண்ணா கயவர்
6வது குறள் அம்மா. 6வது குறள். இந்த ஒளி சரியா விளங்கவில்லை ஐயா. அரை பறை அன்னார் கயவர் தாம் கேட்ட வரை பிறர் துரைக்கலான். அரை பறை அன்னர் கயவர் தாம் கேட்ட மறை சரி. பிறருக்கு உய்த்துரைக்கலான். உய்த்துரைக்கலான். உங்களோட இது சரியா வரலங்க சார். அவங்களுக்கு கேட்கிறவர்களுக்கு வந்து நீங்க குரலை மட்டும் கேட்டு இல்ல நீங்க பேசுவது சரியா கேட்கல. பேசுறதே கேட்கலங்க சார். நல்லா கேட்கல. நல்லா கேட்டுச்சு மோத நீங்க. அரை பறை அன்னார் கயவர் தாம் கேட்ட மறை பிறர் குய்த்துரைக்கலான். இல்லைங்களா? கேட்க மாட்டேங்குதுங்க சார். கேக்குது. நீங்க பேசுறது வந்து விளங்க மாட்டேங்குது. ஒரு மாதிரி சத்தமா இருக்கு. மறுபடியும் பேசுங்க. சாதாரணமா பேசுங்க பார்க்கலாம். கிடைச்சிருச்சுங்களா? கேட்கலீங்க. விளங்க மாட்டேங்குது. சத்தம் கேக்குது, ஆனா விளங்க மாட்டேங்குதுங்க சார். என்ன பேசுறீங்கன்னு, அது என்ன வார்த்தை அப்படின்னு விளங்கல. உங்களுக்கு கேக்குதுங்களா நம்ம பேசுறது? நீங்க பேசுறது தெளிவா, சாந்தம்மா பேசுறது தெளிவாக இருக்கிறது. நான் ஐயா பேசுறது விட்டு விட்டு தான் வருகிறது. என்ன செய்யலாம்? நான் பேசுவது கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார். ஏஷ்மா நெட்வொர்க் இஷ்யூ. தேங்க்யூ சாந்தி. ஆள் வந்திருக்காங்க. பேசுங்க சார். இப்ப கேட்டது கொஞ்சம் முன்னாடி. ஐயாவோட இடத்துல கேக்குது. இப்ப கேக்குது நல்லா. பேசுங்க சார். இப்ப கேக்குதுங்களான்னு கேட்டீங்க இல்லையா? நல்லா கேக்குது. நல்லா விளங்குது. கேட்கிறதா என்று கேட்டது. பேசுங்கள் ஐயா. ஐயா பேசாமல் இருக்கிறீர்களா என்ன? ஐயா சாந்தம்மா, இப்ப ஐயா என்ன குரல் பேசினாங்க கடைசியா? இது 6வது குறளுங்க சார். அதாவது அரை பறை அன்னர் கயவர் தாம் கேட்ட மறை பிறருக்கு உய்த்துரைக்கலான். இது வந்து இப்ப அவர் சொல்லணும். 5வது தான் பேசியிருக்காங்க. எப்படின்னா, அச்சமே கீழ்களது ஆச்சாரம் எச்சம் அவர் உண்டேல் உண்டாம் சிறிது. அதுக்கு விளக்கம் சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு இது தேடும் போதுதான் இப்ப நமக்கு இன்டர்நெட் பிரச்சனை இருந்துச்சு. விளங்குதுங்க சார். நல்லா பேசுங்க. கொஞ்சம் இதுக்கு நிறைய பேசுங்க சார். அப்பதான் தெரியும். அவங்க பேசுறாங்க, ஆனா கேட்க மாட்டேது நமக்கு. அரை பறை விளங்குது. அரை பறை இல்லையா? கேட்கலையா? அப்படியா? அப்படியாங்கிறது கேக்குது. அப்படியா என்றது கேட்டது. சொன்ன மாதிரி இங்க இது
கேக்குதுங்க ஐயா நீங்க தொடர்ந்து பேசுங்கள் ஐயா. சார் நீங்க புக் வச்சிருந்தீங்கன்னா அதுல இருந்து பேசுங்க. நீங்க அந்த ஸ்லைட் பார்க்க வேண்டாம். ஆமா. அந்த புக் பார்க்க வேண்டாம். சொந்த புக் இருந்தா பார்த்து படிங்க. மேபி ஸ்லைட் நிப்பாட்டுருங்க. தெரியல அப்படியா இருக்குமோன்னு ஒரு சந்தேகம். அப்போ இந்த ஆமா உங்க இடமும் இடத்துல உள்ள கோளாறுன்னு நினைக்கிறாங்க ஐயா. அதான் அங்கெல்லாம் 2 இன்டர்நெட் போட்டிருக்காங்க பார்த்தேன். இட கோளாறா இருக்கும். ஆமாங்க சார். உண்மைதான். அங்க எல்லாம் அதே தான் சொல்றாங்க. சில இடத்துங்கள்ல செஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப கேக்குதுங்களா? கேக்குதுங்க சார். இப்ப கேக்குதுங்களாங்கிறது நல்லா கிளியரா கேக்குது. சரி. மறைக்க வேண்டியதை இப்ப நான் பேசுறது அவர் பேசுறது கேக்குது. கேட்டது கேக்குது. விட்டு விட்டு கேக்குதுங்க. அதான் பிரச்சனை. இப்ப நீங்க பேசுறீங்கிறது தெரியுது, வாய் அசைக்கிறது எனக்கு கேட்க முடியல. செய்திகளை மற்றவர்களுக்கு சொல்லுங்க சார். 6வது திருக்குறள். அரைவரை அன்னர் கயவர்தாம் கேட்ட மறை பிறருக்கு உய்த்துரைக்கலான். அதான அந்த குறள். உய்த்துரைக்கலான். ஆகவே சிக்கல்னு எனக்கே தெரியல. ஸ்லேட் இப்ப சிக்கல் இல்ல நானே ஐயா. ஸ்லேட் நிக்கிறதுக்கு இல்ல நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குது. 2 இல்லீங்களா? 2 போட்டுக்கிறோம்னா சரி. வேண்டியதை கேட்டவுடன் பிறருக்கு சொல்லுவார் என்றது. அந்த செய்திகளை இன்றைக்கு நாமெல்லாம் ரொம்ப அதிகமாக எண்ணி பார்க்க வேண்டும். கயவர்கள் என்று சொல்லுகின்றவர்கள் மறைக்க மற்றவர்கள் சொன்ன கருத்தை மறைப்பொருளை போயிட்டு அவங்க போயிட்டு பிறகு வெளியே சொல்றாங்க. அதாவது அவங்க சொல்ற செய்தி அந்த அந்த இது அடிக்கிறாங்க இல்லையா, அந்த மேல மாதிரி அது மாதிரி ஆயிடுது அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த நிலை இருக்குதா அல்லது ஒரு மட்டும்தான் அப்படி 5 குறள் நல்லா வந்தது. நீங்க ஒரு தடையும் இல்ல. இப்பதான் என்ன செய்யலாம்? நாங்க பேசுறது கேக்குதா ஐயா? சார் நீங்க வீடியோ மூடிட்டு பேசி பாருங்க. உங்களோட வீடியோ மூடி சில இடத்துங்கள்ல அது மாதிரி செய்வாங்க. வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பேசுவாங்க. அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க சார். அது நீங்க பேசுறது ஐயா கேட்கலன்னு நினைக்கிறேன். நீங்க பேசி பாருங்க சார். சார் கேக்குதான்னு பாருங்க. ஐயா மழை வேற, எங்க பார்த்தாலும் மழை. கேட்கலையா? நம்ம பேசுறது கேட்கல. சரி, இது கேட்க முடியலன்னு சொன்னா கொஞ்சம் ஐயா. நான் பேசிக் கொண்டிருக்கும் போது கூட கேட்கலன்னா அப்புறம் நம்ம சிரமம் தாங்க. விட்டு விட்டு கேக்குதா? இப்ப கேக்குது.
செய்யலாம். குழப்பமாக இருக்கிறதே. என்ன சிக்கல் ஏற்பட்டது என்பது தெரியவில்லை. அது விளங்குது. அதான் அது நல்லா கிளியரா இருக்கு அது மாதிரி பேசும்போது. ஐயா, அதான் நீங்க பேசுறது தெளிவா இல்ல. விட்டு விட்டு தான் கேக்குது. வேற மாதிரி. பொதுவாக வந்து ஐயா சொல்லுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு விளங்குதுன்னு தெரியல. பேசுறதெல்லாம் எனக்கு நல்லா கேக்குதுயா. 6வது குரல் மட்டும் நீங்க பேசுறது தெளிவா இருந்தது. கொஞ்சம் பார்ப்போம். நான் வந்து வீடியோ ஆஃப் பார்க்கறேன், கிடைக்குதான்னு பார்ப்போம். ஓகே ஓகே ஓகே. வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பேசுங்க. நீங்க பேசுறது கேக்குது. ஆமாமா, நான் பேசுறது கேட்கும். நம்ம போன் அடிக்கிறதுனால கேட்கும். நீங்க என்கிட்ட இப்ப போன்ல பேசுறது கேக்குது. ஆனா அங்க சேட்டிங்ல பேசுறது கேட்க மாட்டுது. அதாவது அங்க வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பேசி பாருங்க. ஆமா ஆமா ஆமா. 4 குரல் தானே. பேசி பாருங்க. ஓகே. சாந்தமா, ஏங்க சார் உங்களோட பேர் வந்து இப்ப ஸ்கிரீன்ல நிக்குதுங்க சார். உங்களோட பேர் நிக்குது ஸ்கிரீன்ல. சொல்லுங்க சார். என் பேர் நிக்குது. அது என்ன படம் வரல. REK. சொல்லுங்க சார். இல்ல ஐயா, இப்போ ஆஃப் பண்ணிட்டு பேசலையே, கேட்கலையே. அதான் இன்னும் கேட்கலீங்களா ஒன்னும்? அதான் அவங்க இருக்கிற இடம் தான். படத்துக்கு ஒண்ணும் இல்ல. எந்த இடம் சொன்னாங்க? ரவாங் இதுல குவாங். அதான் அந்த குவாங் இருக்க. நானும் அது பக்கத்துல தானே போயிட்டு இருந்தேன் எமரல்டுக்கு மக வீட்டுக்கு. அதனால கொஞ்சம் அந்த இடத்த பத்தி தெரியுது எனக்கு. ஆகவே கனிமொழி ஐயா அவர்கள் நாம் பேசுவதை கேட்டுக் கொண்டிருப்பார் என்று எண்ணுவோம். கேக்குதுங்களா சார்? அப்ப கேட்கல, நீங்க வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. அந்த 177வது குரலை பத்தி சொல்லுங்கம்மா. 1077. 1077 அதாவது 7வது குரல். ஈர்ங்கை விதிரார் கயவர் கொடியுடைக்கும் கூன்கையர் அல்லாதவர்க்கு. அப்படின்னா அதாவது வந்து கயவர் வந்து அவரோட ஒரு தம் கன்னத்தை நெரித்து உடைக்கும்படி உள்ள அந்த மாதிரி ஒருத்தர் இருந்தாருன்னா அவருக்கு தான் வந்து அவர் பயப்படுவார். அதாவது போட்டிருக்காங்க, கயவர் தன் கன்னத்தை நெரித்து உடைக்கும்படி வளைந்த கையினர் அல்லாத மற்றவருக்கு தாம் உண்டு கழுவிய ஈர கையை கூட உதவ மாட்டார். கையில இருக்கிற சொல்றோம்ல, காக்கை கூட ஓட்ட மாட்டாரு சொல்லிட்டு, ஏன்னா அந்த சூர் போய் உளுந்து அவங்களை காப்பாத்திரும்னு அந்த மாதிரி உள்ளவர் அந்த ஆனா இன்னொரு இடத்துல வந்து இந்த மாதிரி அடிக்கிறவரை வந்து அவர் பயப்படுவாரு. பயம்னு இருக்கு அந்த கைவனுக்கு அடுத்த குரல்ல. ஐயா வந்துட்டாங்க. பேசலாங்களா ஐயா? சொல்லுங்க சார். கேக்குது, நல்லா கேக்குது. கேக்குதுங்களா? நல்லா கேக்குதுங்க சார். சரி, அப்ப நாம இதை பயன்படுத்துவோம், அதை விட்டுடுவோம். ரொம்ப தெளிவா. சரி, அந்த 6வது குரல் முடிச்சுக்கலாங்களா? முடிச்சிருங்க. முடிச்சுக்கலாங்க சார். சரி. அரைப்பறை அன்னாரை கையவர்தாம் கேட்ட மறை பிறர் உரைக்கலான் அப்படின்னு சொல்றாரு. அதாவது பறை அடிக்கின்றவர்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் வந்து உலகத்திற்கு ஒரு செய்தியை வந்து பறை அறிந்து சொல்லுவார்கள். ஆமா, அரசன் சொல்லுகிற செய்திகளை.
அப்போ தான் கேட்டத அப்படியே சொல்றது அவனுடைய வழக்கம். அது அந்த பறை அடிக்கின்றவர்களுடைய நிலைகள். இந்த கயவர்களும் அப்படித்தான். யாராவது ஒரு கருத்தை சொல்லிட்டாங்கன்னு சொன்னா அந்த செய்திய மறைக்க வேண்டிய செய்தியாக இருந்தா கூட அதை மறைக்காம எல்லார் இடத்துலயும் அவன் சொல்லிடுவான். இதெல்லாம் சொல்ற கயவர்கள் பெரும்பாலும் ஒரு கருத்தை அவர் இடத்துல சொன்னா அந்த கருத்துக்களை அவர்கள் வரையிலும் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். அந்த கருத்தை மற்றவர்களுக்கும் எடுத்து பேசி விடுவார்கள். அது பறையடித்து செய்தியை பரப்புகின்ற அந்த பறையடிக்கின்றவர்களுடைய தொழிலை போல அவனும் அந்த வேலையை செய்வான் அப்படின்னு சொல்றாரு. இதான் அரை பறை அன்னார். இந்த பறையை கொட்டுகின்றவரை போன்றவர் கயவர். தாம் கேட்ட மறை பிறர் குறை துரைக்கலான். தான் கேட்ட மறைபொருளை கூட மற்றவர்களுக்கு எடுத்து அவன் சொல்லுகின்ற தன்மையை பெற்றிருப்பதால் என்று அந்த திருக்குறளுக்கு திருவள்ளுவர் எடுத்து நம்ம காட்டுகின்றார்கள். சரி, அதற்கு அடுத்து அப்ப கயவர் யாரு யார் என்று நம்ம பார்த்தோம்னா யாராவது யாராவது சொல்றாங்க, அவன் சொல்ற கருத்துக்கள் சரி தன் வரையில் வைத்துக் கொள்ளுவோம், இதை மற்றவரிடத்து சொல்லுவதனால் பயன் இல்லை, அல்லது மற்றவர்களுக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்துவதாக இருக்கும் என்றெல்லாம் தெரிந்திருந்தால் அதை சொல்லாமல் மறைக்கின்ற ஆற்றல் இருந்தால் அவன் நல்லவனாகவும், இல்லை அதை மற்றவட்டும் சொல்லி கொடுத்து கேலியும் கிண்டலும் செய்யற மாதிரி இருந்துச்சுன்னா அவனை கயவனாகவும் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை திருவள்ளுவர் நமக்கு எடுத்து காட்டுகின்றார்கள். சரி, அடுத்து இயற்கை விதிரார் கயவர் கொடியுடைக்கும் கூன் கை அல்லாதவர்க்கு என்று சொல்கின்றார்கள். இந்த கொடியுறுத்தும் கூன் கை அல்லாதவர்க்கு அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது கையை மடக்கி குத்துவது அல்லது அடிப்பது. அப்ப அவர்கள் அடிக்கின்ற பொழுது அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா பயந்து கொண்டு அவர்களுக்கு இந்த கயவர்கள் உதவி செய்வார்கள். அவன் கேட்பதை கொடுப்பார்கள். அவன் சொல்வதற்கு முன்னாலே அடிப்பான் என்ற அந்த அச்சத்தின் காரணமாக, அதாவது பயத்தின் காரணமாக அவன் இப்படி அதற்கு மட்டும் பயப்படுவான ஒழிய மற்றவர்கள் பயப்பட மாட்டான். மற்றவருக்கு என்ன செய்வான்னு சொன்னா இவன் சாப்பிட்ட பிறகு அவன் கை கழுவுகின்ற பொழுது சிறு சிறு பருக்கைகள் எல்லாம் அவனுடைய கையில் ஒட்டியிருந்தால் கூட அதை அந்த இல்லாதவர்களுக்கு அந்த பருக்கை கூட அவன் கொடுப்பதற்கு விரும்ப மாட்டான். அந்த அளவுக்கு பிறர் நலத்தை பற்றி எண்ணாமல் தன்னுடைய அதிகாரத்தை பற்றியே எண்ணிக்கொண்டிருக்கின்றவர் தான் அந்த கயவர்கள் என்று திருவள்ளுவர் சொல்கின்றார்கள். இயற்கை விதிரார் என்றால் அந்த கையை கூட உதற மாட்டாங்க. உதறனா அந்த சோத்தை எடுத்து அவன் சாப்பிட்டுருவானோ. இது சிறிய நிலைதான். அந்த பெரிய நிலைதான் அவர் எடுத்து காட்டுறாரு. அந்த அளவுக்கு இவன் மற்றவர்களுக்கு உதவி செய்கின்றவன் அல்லன் என்பதுதான் இந்த கை சொல்லுது. இயற்கை விதிரார் கயவர். இது கடைசியில் வரணும். கொடி யுடைக்கும் கூன் கையர். கூன் என்றால் கையை மடக்கி கொண்டு வலுவாக குத்துவதற்கு வருகின்றார்களே, அத வலிமையானவர்களுக்கு பொல்லாதவர்களுக்கு மட்டும்தான் இந்த கயவர்கள் பயப்படுவார்கள். தன்னிடத்தில் இருக்கிறத மற்றவர்களுக்கு யாருக்கும் உதவி செய்ய மாட்டார்கள் என்று இந்த 7வது திருக்குறள் நமக்கு செய்தியை சொல்லி முடிக்கின்றது. அடுத்து 8வது, சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல கொல்ல பயன்படும் கீழ் என்று சொன்னார்கள். இந்த சான்றோர் சொல்லுகிற நல்லவர்கள் தன்னிடத்தில் ஒரு குறை இருந்தால் மற்றவர்கள் சொல்லுகின்ற பொழுது அவர் என்ன செய்வார் சொன்னால் தன்னுடைய குறைகளை திருத்திக் கொள்வார்கள், மற்றவர்களுக்கு பயன்பட வாழ்வார்கள் என்பதுதான். கொஞ்சம் இருங்க. சரி, அதனால பொதுவா சொல்ல பயன்படுவர் சான்றோர். குறைகளை எடுத்து சொன்னால் அதை கேட்டு திருந்தி வாழ்வதற்கு சான்றோர்கள் உடன்படுவார்கள். ஆனால் கரும்பு போல கொல்ல பயன்படும் கீழ் என்று சொல்கின்றார்கள். இந்த கீழோர்கள் பலவிதமான
துன்பங்கள் செய்கின்ற பொழுதுதான் அவர்கள் கொஞ்சம் ஒத்து வருவார்கள். அந்த குணம் வந்து கீழோர்களுக்கு உரையுது என்பதை திருவள்ளுவர் எடுத்து காட்டுகின்றார்கள். கரும்பு போல கசைக்கு பிழிந்தால்தான் அவர்கள் வந்து தங்களுக்கு பயன்படுவார்கள். இந்த 7வது திருக்குறளை சொன்ன கருத்தை தான் சொல்றார்கள். அவனை வந்து நடத்துமா? சரி, இது ஒரு நம்ம இருக்கிற வீடு வந்து ஒரு பெரிய நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு பக்கத்திலேயே, விருந்து நிகழ்ச்சிகள் உறவு அடிப்படையில. அதுல ஒரு கூட்டம். அதுல வந்து இப்ப நம்ம செய்யும் போது வந்து இந்த அறையை வந்து அவர்கள் சில சமயம் பயன்படுத்த வேண்டி வந்துருது. அதனால உள்ள வந்துடுறாங்க. சரி, நன்றிங்க. அது அந்த அளவுக்கு கூட நமக்கு வந்து இப்ப கொடுத்துட்டு தான் போயிட்டாங்க, விரும்பணும் ஓடிட்டாங்க அவங்களும். நாங்களும் வந்து சாப்பாடு கிடைக்கும். என்னம்மா? நாங்களும் வந்து சாப்பாடு கிடைக்கும். சரிங்க சார், பேசுங்க சார். இருக்கு. சொல்ல பயன்படுவார் சான்றோர் கரும்பு போல கொல்ல பயன்படும் கீழ் என்ற இந்த 8வது திருக்குறள் வந்து சொல்ற கருத்தும் 7வது திருக்குறள் வந்து ஏறத்தளவு ஒரே மாதிரி இருக்குது. அவங்க கூட வந்து கையை கூட உதற மாட்டான், கொடுக்க மாட்டான். இவனை வந்து கயவனை கசக்கி பிழிந்தால், அதாவது ரொம்ப பெரும் துன்பம் கொடுத்தாதான் இவன் பயன்படுவான் அந்த கயவர்கள். இல்லைன்ட்டு அவரிடத்துல வந்து நன்மைகளை பெற முடியாது என்று 8வது திருக்குறள் நமக்கு சொல்லுவது. 9வது திருக்குறள், உடுப்பதும் உண்பதும் காணின் பிறர் மேல் வடுக்கண் வற்றாகும் கீழ். வடுக்கான வற்றாகும் கீழ், அதாவது மற்றவர்கள் உடுப்பதையும் உண்பதையும் பார்த்தால் பிறர் மேல குறையில்லைன்னு சொன்னாலும் அவர்களை குறை சொல்லுகிறதுதான் இந்த கீழோருடைய பழக்கங்கள். இந்த பொறாமைப்படுகின்ற உணர்வுகள் அவரிடத்துல அதிகமாக இருக்கும் என்பது இந்த 9வது திருக்குறள் நமக்கு எடுத்து காட்டுகிறது. அது ஒருவன் நல்லா உடுத்திக்கிட்டு போனாலும் சரி, நல்லா சாப்பிட்டு வாழ்கின்றவனாக இருந்தாலும் சரி, இது வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு இந்த ரெண்டு எடுத்துக்காட்டு திருவள்ளுவர் காட்டுறாரு. உடுத்திக்கிட்டு போனாலும் சரி, உண்பதை பார்த்தாலும் சரி, அதை பார்த்துட்டான்னு சொன்னா பிறர் மேல் வடு என்றால் குற்றம், குறை காண வற்றாகும் கீழ், அவற்றிலேயும் குறைகளை கண்டு அதை பேசுவதற்கு இந்த கீழ் மக்களாகிய கயவர்கள் வந்து விடுவார்கள் என்று திருவள்ளுவர் கூறுகின்றார்கள். அப்ப அவனுக்கு பிடிக்காத எந்த செயல்களை நாம் செய்தாலும், அல்லது அவங்ககிட்ட இல்லாத ஏதாவது நம்ம கிட்ட இருந்தா கூட அதை பார்த்து நம்மை குறை சொல்லுகின்ற நிலைகளுக்கு இந்த கீழ் மக்கள் வருவார்கள் என்பதுதான் இந்த 9வது திருக்குறளின் கருத்தாகும். அடுத்து 10வது திருக்குறள், எற்றுக்கு உரியவர் கயவர் ஒன்று உற்றகால் விற்றுக்கு உரியவர் விரைந்து. அப்ப வந்து இறுதியில் சொல்றாரு, எதற்கு உரியவர்கள் இந்த கயவர்கள் என்று கேட்டால், அவர்களை பொறுத்த வரையிலும் அவங்களுக்கு ஒரு துன்பம் வருதுன்னு சொன்னா தான் உடனே மற்றவர்களுக்கு அடிமையாகி விடுவார்கள், தன்னையே விற்று விடுவார்கள். அதான் குற்றகால் விற்கற்கு உரியர், தன்னையே விற்றுக் கொள்வதற்கு விரைந்து செய்து விடுவார்கள். ஏனென்றால் ஒன்றும் அங்க வந்து நமக்கு எதுவும் கிடைக்கலன்னு சொல்லுகின்ற ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது, அப்போ அந்த இடத்துல வந்து தன்னையே கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அங்க அமைந்திருதுன்னு சொன்னா தன்னையே அவங்க கொடுத்துருவாங்க. இங்க சொல்லுவது வந்து அடிமையாகி விடுவார்கள் மற்றவர்களுக்கு, அவர்களுக்கு அடிபணிந்து எல்லா பணிகளையும் செய்வார்கள் இந்த கயவர்கள். அதனால எதற்கு உரியவர் கயவர் என்று கேட்டால், தாங்கள் மற்றவர்களுக்கு பயன்படக்கூடியவர்கள் அல்லர். அவர்களுக்கு துன்பம் அல்லது ஒரு தொல்லை வருதுன்னு சொன்னால் தன்னையே கொடுத்து அந்த துன்பத்தை பெற்றுக் கொள்ளுகின்ற நிலைகளுக்கு வருகின்றவர்கள் இந்த கயவர்கள் என்று திருவள்ளுவர் சொல்லுகின்றார்கள். இது கயமைக்காக திருவள்ளுவர் எடுத்துக்காட்டிய சில பகுதிகள். சரி, இப்பொழுது வந்து உங்களுக்கு வந்து நேரங்கள் வந்து நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, எது உங்களுக்கு வந்து நான் படிக்கின்ற பொழுது எது சரியா விளங்கல, சரியா கேட்கலன்னு சொன்னீங்கல்ல, இப்பொழுது நீங்கள் சொல்லலாம். நானும் அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது சொல்லிக்கிட்டு வர்றதுக்கான ஒரு முயற்சிகளை எடுக்கலாம். கொஞ்சம் கூடவே நீங்க பேசலாம். அதான் சார், அந்த ஒரு குறள் தான் விளங்கல. அரை பறை அன்னர் கயவர் தாம் கேட்ட மறை பிறருக்கு உய்த்துரைக்கலான். அதோட பொருள் சொன்னீங்க இல்லைங்களா, அதோட உரைதான் நம்மளுக்கு விளங்கல முதல்ல. இப்போது விளங்குதுங்களா?
இப்ப நல்லா விளங்குனுச்சு. நீங்க 6ல இருந்து 10 வரைக்கும் நல்லா அழகா விளங்குனுச்சுங்க சார். சரி 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 அந்த 6வது 5வது மட்டும்தான் விளங்கல. 6வது சரி மட்டும்தான் விளங்கல. சாரி. 7ல சரி இருந்து 10 வரைக்கும் நல்லா இருந்தது. சரி. அப்படின்னா இப்ப யாரும் கேள்வி கேட்கலன்னு சொன்னா நான் என்ன செய்யணும், மீன ஒரு மேலோட்டமா ஒரு பார்வை பார்த்து வந்துடுறேன். அது கொஞ்சம் எளிதா இருக்கும். பொதுவாக கயவர் பொதுவாக எல்லோரையும் போலக இருப்பார்கள். இது நமக்கு இப்ப எல்லாம் தெரிய வேண்டிய ஒன்று. கயவர்களையும் நல்லவர்களையும் நாம் பிரித்து பார்ப்பதற்கு முடியாது. பொதுவாக பார்க்கின்ற பொழுது எல்லாம் ஒன்னாதான் இருப்பார்கள். அவர்களோட குணத்தை அவர்கள் குணத்தை பழகியோ அல்லது அவர்களுடைய செயல்களை கொண்டுதான் நாம் ஒருவரை தெரிந்து கொள்ள முடியும் என்பது முதல் திருக்குறள்ல சொல்ல கருத்து. 2வது திருக்குறள நன்றறிவாரி அப்படின்னு சொல்லுவது அந்த இல்லு போட்டுக்கணும். நன்றறிவாரில் இல் போட்டீங்கன்னு சொன்னா நன்மையை அறிகின்றவர்கள், அதாவது தாங்கள் செய்கின்ற செயல்களில் நன்மை இருக்கிறதா என்று தெரிந்து கொண்டவர்கள் நல்லவர்கள். அந்த நல்லவர்களை விட கயவர் திருவுடையவர்கள். அவங்க நல்லதைத்தான் ஆராய்ந்து பார்த்து எதையும் செய்வார்கள் சொல்லுவார்கள் என்று சொன்னா, இந்த கயவர்கள் இருக்கின்றார்களே அவர்களுக்கு மாறுபட்டவர்கள். அவர்கள் தான் செய்வதில் நல்லது கெட்டது பற்றி அவன் எண்ணி பார்க்க மாட்டான். அவன் மனதில் என்னப்படுகிறதோ தன் விருப்பத்துக்கு ஏற்ப நடப்பான். அவன் எதை பற்றியும் கவலைப்படாதவன். அதான் சொல்றது, நெஞ்சத்து அவலம் சொல்றது. நெஞ்சத்து அவலம் இல்லார். அவலம் என்றால் துன்பம். நெஞ்சத்துல எந்த கவலையும் இல்லாதவர்கள் இந்த கயவர்கள். அவர்கள் திருவுடையவர்கள், பேறு பெற்றவர்கள். ஏனென்றால் நாமெல்லாம் ஒரு சின்னதுக்கெல்லாம் துன்பப்பட்டு வருந்தி கொண்டு வாழ்கிறோம். அவன் வருத்தமே இல்லாமல் வாழ்கின்றான். அப்ப யாரு பேறு பெற்றவர்கள், நாமா அவர்களா என்ற கேள்விக்கு பொதுவாக இது வரவேற்று அவர் பேசவில்லை. பொதுவாக சொல்றாரு, அவன் எந்த ஒரு கவலையும் இல்லாதவன். ஒரு வகையில பார்த்தா அவனும் ஏதோ பேறு பெற்றவன் போல இருக்கின்றது என்று திருவள்ளுவர் சொல்லுகின்றார்கள். அடுத்து 3வது திருக்குறள், தேவர் அனைவர் கயவர் அவரும் தம் மேவன செய்து ஒழுகலான். தேவர்கள் கயவரை போன்றவர்கள். அதாவது இந்த தேவர் அனைவர் என்றால் தேவர்களை போன்றவர்கள் கயவர்கள் சொன்னால் தேவலோகத்தில் உள்ளவர்கள் தாங்கள் விரும்புவதையெல்லாம் விருப்பப்படி நடந்து கொள்வார்கள். இந்த கயவர்களும் தாங்கள் விரும்புவது போல நடந்து கொள்வதில் விருப்பம் உள்ளவர்கள். அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதை அவர்கள் செய்வார்கள். அதுல நல்லது கெட்டது பற்றி அவர்கள் எண்ணி பார்க்க மாட்டார்கள் என்று நமக்கு அந்த 3வது திருக்குறள் சொல்லும். 4வது திருக்குறள், அகப்பட்டி ஆவாரை காணின். இந்த அகப்பட்டின்னு சொன்னால் தன்னை விட மிகப்பட்டு இருக்கின்றவரை இந்த கயவர்கள் கண்டுவிட்டால் அவரையும் விட தான் சிறந்தவன் என்று அவர்கள் தன்னைத்தானே புகழ்ந்து கொள்வார்கள். அவர்களும் கீழ்மாக்கள் தான் என்று சொல்லுகின்றார்கள். இப்ப இதெல்லாம் நீங்க படித்து வருகின்ற பொழுது இதுல பெரும்பகுதியான குணம் நம்ம கிட்ட பக்கத்துல இருக்கிறவற்றிலே நிறைய இருப்பதை அல்லது நம்ம இடத்துல அது இருப்பதையும் காண்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். சரி, அடுத்து 5வது திருக்குறள், அச்சமே கீழ்களது ஆச்சாரம். அதாவது ஆச்சாரம் என்ன பழக்க வழக்கம் அவங்ககிட்ட இருக்கும். ஆச்சாரம் என்பது வடமொழியில சொன்ன கருத்து. அது தமிழ்ல ஒழுக்கம்னு சொல்லுவாங்க. அவங்ககிட்ட என்ன ஒழுக்கம் இருக்குன்னு சொன்னா அச்சம்தான், பயம்தான் அவங்ககிட்ட இருக்கிற ஒழுக்கம். பயத்தது கொண்டுதான் ஒவ்வொன்றும் அவங்க செய்வார்கள். அப்போ ஒருவன் இடத்துல அந்த அச்சம் என்று இருந்து விட்டால் அவன் கண்டிப்பாக நேர்மையாக நடக்கின்ற பழக்கம் இருக்காது. அந்த அச்சத்தின் காரணமாக அவன் தவறுகள் எல்லாம் நிறைய செய்வார்கள். அதான் அவனுடைய ஆச்சாரம். எச்சம் குறைவு இருக்குன்னு சொன்னா தனக்கு எந்தெந்த பொருள்ல ஆசை இருக்கிறதோ அந்தந்த பொருள்களுக்காக சிறிது ஒழுக்கம் உள்ளவனை போல நடந்து கொள்வான். அதான் எச்சம் என்றால் பகுதி. மிகுதி என்ன அவன்கிட்ட இருக்குன்னு சொன்னா அவா உண்டேல், ஆசை இருந்தா அதற்காக அவன் ஒழுக்கத்தை போற்றி நடப்பான் என்று இந்த 5வது திருக்குறள் காட்டுவது. 6வது திருக்குறள் நாம போராடி கொண்டிருந்த திருக்குறள், அரை பறை அன்னார். அதை நீங்க இறுதியில போட்டாதான் சரியா உங்களுக்கு வரும். அடுத்து பாருங்க, கையவர் தாம் கேட்ட மறை பிறர் குறைக்கலான். அதாவது
கேட்ட மறைக்க வேண்டிய பொருளை பிறருக்கு உய்த்து எடுத்து உரைக்கின்ற காரணத்தினால் அரை பறை அன்னார், அவர் இந்த பறையடித்து செய்திகளை சொல்லுவதை போன்றவர்கள் என்று திருக்குறள் சொல்லுகிறது. அடுத்து ஈர்க்கை விதிரார், இந்த கையில் இருக்கிறத கூட உதற மாட்டார்கள். கயவர் கொடிருடைக்கும் கூன் கையர் அல்லாதவர்க்கு என்று சொல்கின்றார்கள். அதாவது அவங்க யாருக்கு தயங்கி இருக்கிறத கொஞ்சம் கொடுப்பாங்கன்னு சொன்னா தன்னை மிரட்டுகின்றவர்களுக்கு தான் ஏதாவது கொடுப்பார்கள். தன்னை விட வலிமையானவர்களுக்கு தான் அவர்கள் ஏதாவது செய்வார்கள். அதை தவிர்த்து சாப்பிடுதல வந்திருக்கின்ற அந்த உணவை கூட மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற பழக்கம் அவரிடத்துல இல்லை என்று இந்த 7வது திருக்குறள் நமக்கு சொல்லுகிறது. 8வது திருக்குறள் சொல்ல பயன்படுவர் சான்றோர், கரும்பு போல மன்னிக்க வேண்டும், சொல்ல பயன்படுவர் சான்றோர். சான்றோர் என்று சொல்கின்ற நல்லவர்கள் ஒரு குறைகளை எடுத்து சொல்லிவிட்டால் அது உடனே அவர்கள் அதை கேட்டு நடப்பதற்கு செய்வார்கள், அது பயன்படுவார்கள். ஆனால் கயவர்கள் இருக்கின்றார்களே, அவர்களை கரும்பு போல கசைக்கு பிழிந்தால்தான் பயன்படுவார்கள் என்று திருவள்ளுவர் சொல்லுகின்றார்கள். ஆக கயவர்களுக்கு அச்சம்தான் அவர்களை ஏதாவது ஒன்றை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. 9வது திருக்குறள் உடுப்பதுவும் உண்பதுவும் காணின், மற்றவர்கள் உடுப்பதை பார்த்தும் உண்பதை பார்த்தும் எது தன் விருப்பத்தை செய்கின்றார்களோ அவற்றையெல்லாம் பார்த்து பிறர் மேல் வடுக்கான வற்றாகும் கேள். ஒருவர் உடுப்பதையும் உண்பதையும் கண்டுகூட பொறாமைப்படுகின்ற கயவர் அவர் மீது வேண்டுமென்றே குறை கூற வல்லவரும் ஆவார். பிறரை பார்த்து பொறாமைப்படுவது மட்டுமல்ல, அவர் மீது வேண்டுமென்றே குற்றங்களை சுமத்துகின்றவர்களாகவும் இருப்பார்கள். அவர்களும் கயவர்கள் தான். எற்றுக்கு உரியர் கயவர், எதற்கு உரியவர்கள் கயவர்கள் என்ற ஒரு வினா தொடுத்தால், ஒன்று உற்றக்கால், ஒரு துன்பம் வந்த போது விற்றிற்கு உரியவர் விரைந்து தன்னை விற்பனை செய்வதற்கு, விட்டு விடுவதற்கு, அவர்களுக்கு அடிமையாவதற்கு உரியவராக இருப்பார்கள் கயவர்கள். இதை ஏறத்தாழ நாம் இந்த 10 திருக்குறளையும் ஓரளவு இந்த குறுகிய நேரத்துக்குள் நமக்கு கொண்டு செய்து விட்டோம். இப்பொழுது உங்களுக்கு இருக்கிற இந்த 4-5 நிமிடங்கள்ல உங்களுடைய வினாக்களை நீங்கள் கேட்கலாம், கருத்துக்களையும் உரைக்கலாம். அம்மா அவர்களே, நீங்கள் மற்றவர்களுக்கு கேட்டுக்கொள்ளுங்கள். இப்பொழுது பேசுனதெல்லாம் கேட்டுச்சிங்களாமா? நல்லா கேட்டுச்சுங்க சார், விளக்கமா நல்லா ரொம்ப விளக்கம் ரொம்ப நல்லா காதுக்கு இனிமையா இருந்தது. ஆனா கயவரை பத்தி கேட்கும்போதுதான் இப்படி எல்லாமும் இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு மாதிரி, நான் கயமைங்கிற அதிகாரம் பார்த்துட்டு இது கயமைன்னா இது கெடுதல் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு போயிட்டே இருப்பேன். இன்றைக்குதான் நல்லா பார்த்து அதை படிச்சு நானும் தெரிஞ்சுக்கிட்டேங்க சார். நீங்க அதுக்கு மேல விளக்கம் நல்லா கொடுத்தீங்க, நன்றி.